எமது தேசத்தின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழில் மிகு ஈழத்தின் வளம் மிகு யாழின் வடபுலம் அமைந்த இன்றைய பதிவில் நேத்திரம் ஜீவன், அதாவது பார்வை உள்ள நட்சத்திரங்கள் வரும் நாள், ஜீவன் உள்ள நட்சத்திரங்கள் வரும் நாள் என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களை ஒன்றாக தொகுத்து நீங்கள் இலகுவாக புரிந்துணர்ந்தறிந்து கடைப்பிடிக்கும் வகையில் தயாரித்து இன்று பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு நாட்களிலும் வரும் நட்சத்திரங்களில் அந்தந்த நாளில் சூரியன் நிற்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரங்களை நேத்திரம் ஜீவன் என பகுத்து இனங்காட்டியுள்ளார்கள் எமது முன்னோர்கள். அதன் அடிப்படையில் நேத்திரம், அதாவது பார்வை உள்ள நட்சத்திரங்களை 3 வகையாக பிரிக்கின்றார்கள். முழு பார்வை உள்ள நட்சத்திரங்கள், ஒரு பார்வை உள்ள நட்சத்திரங்கள், பார்வை அற்ற நட்சத்திரங்கள் எனவும், அடுத்தது ஜீவன், அதாவது உயிர். இதனையும் 3 வகையாகத்தான் பிரிக்கிறார்கள். பூரண உயிருள்ள நட்சத்திரங்கள், அதாவது முழு உயிருள்ள நட்சத்திரங்கள், அரை உயிருள்ள நட்சத்திரங்கள் என்று வகைப்படுத்தியுள்ளனர். இதனை எமது யாழ் மண்ணிலிருந்து வெளிவருகின்ற வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து பகுத்து தொகுத்து பட்டியலிட்டுள்ளேன். அந்த பட்டியலையும் இங்கே பதிவிடுகின்றேன். பார்த்து அறிந்து உணர்ந்து பயன்பெறுங்கள். இந்த பதிவில் பராபர வருஷம் ஆனி மாதத்துக்கான நேத்திரம் ஜீவன் பதிவிடுகின்றேன். தொடர்ந்து அடுத்து வரும் மாதங்களுக்கான நேத்திரம் ஜீவன் தொடர்பான பதிவுகளை முன்கூட்டியே பதிவு செய்வதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருள் எனக்கு கிட்டும் என நம்புகிறேன். சரி, இந்த பட்டியலில் முதலில் ஆங்கில திகதியும், அடுத்து தமிழ் தேதியும், அடுத்து கிழமையும், அடுத்து நட்சத்திரம், அதற்கு அடுத்ததாக நேத்திரம் என்ன தளத்திலும் ஜீவன் என்ன தளத்திலும் என்று குறிப்பிட்டிருக்கிறான். இங்கே நேத்திரம், அதாவது பார்வை, இந்த புள்ளடி இடப்பட்டிருப்பது பார்வை அற்ற நாட்கள். 1 என போடப்பட்டிருப்பது ஒரு கண்ணுள்ள பார்வை, 2 என போடப்பட்டிருப்பது 2 கண்ணுள்ள பார்வைகள் என புரிந்து கொள்ளுங்கள். ஜீவன், அதாவது உயிர், அந்த புள்ளடி போடப்பட்டிருக்கிறது ஜீவன் அற்ற நாட்கள், அதாவது உயிரற்ற நாட்கள். அரை போடப்பட்டிருப்பது அரை உயிருள்ள நாட்கள், சரி போடப்பட்டிருப்பவை முழு உயிருள்ள நாட்கள். இதனை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேத்திரம் ஜீவன் சுப முகூர்த்தங்கள் நிர்ணயம் செய்யும் போது முக்கியமாக கவனிக்கப்படுகின்றது. மிகவும் முக்கியமாக கண் சிகிச்சை பெறுவதற்கு செல்லும் நாள், சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பிறப்பு செய்யும் நாள், திருமண முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம் நிர்ணயம் செய்யும் போதும், மேலும் வாகனம் ஓட்டும் பயிற்சி பெறும் நேரமும், பிரயாணம் செய்யும் நேரமும் இந்த நேத்திரம் ஜீவனை கவனித்து செய்வது வெற்றியை கொடுக்கின்றது. இதில் மிக மிக முக்கியமானது கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்வது, அதாவது சீமந்தம் செய்யும் போது மிக முக்கியமாக இது கவனிக்கப்படுகின்றது. எமது மண்ணிலும் இப்போது இது கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது. சரி, சாதகமான எண்ணங்களுடன் தன்னம்பிக்கை, தளராத மன உறுதி, தன் முனைப்பாற்றலுடன் முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி அடைவீர்கள். நன்றி.